கல்வியா செல்வமா வீரமா. இந்த பாட்டில் வர மாதிரி 3 குணம் கொண்ட 3 பெண்களை பற்றின கதை தான் நம்ம இப்போ கேட்க போகிறோம். அந்த கதை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வணக்கம், நான் உங்கள் நந்தகுமார், திரைக்கு பின்னாடி பாலாஜி. ஸோ இப்போ கதைக்குள்ளே போயிடலாம். தேஜு, ஜோதி, பிரியா, இந்த 3 பேரை பற்றின கதை தான் இது. தேஜு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிச்சான ஃபேமிலியிலேருந்து வர பொண்ணு. ஷீ இஸ் அ செல்ஃப் மேட் பிஸ்னஸ் விமன். அண்ட் ஜோதி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் அண்ட் போல்ட் கேரக்டர். அண்ட் பிரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெல் எஜுகேட்டட் ஃபேமிலியில் ஒரு நல்ல மேனர்ஸோடு இருக்க ஒரு பொண்ணு. இந்த 3 பேரோட லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு. அண்ட் தே ஆல் ஃபெல் இன் லவ். இப்படி போயிட்டுருக்க அவங்க லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா தெர் இஸ் அ டேர்னிங் பாயிண்ட். தேஜுக்கு வந்து ஒரு பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா தெரிய வருது, தன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்க கார்த்திக் இன்னும் 2 பொண்ணுங்களை, அதாவது பிரியா அண்ட் ஜோதியை வந்து லவ் பண்ணி ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தெரிய வருது. அவள் கார்த்திகை பற்றி இன்னும் ஃபர்தராக தெரிஞ்சுக்கும் போது அவளுக்கு ஒரு பெரிய ஷாக் வருது. கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட பர்சனல் கெயின்காக மற்ற ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணுற ஒரு சீப் கேரக்டர்னு அவளுக்கு தெரிய வருது. அதாவது என்னென்னா, அந்த கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைஃப்பில் வந்து எல்லாமே பெஸ்ட்டாக தான் வேணும். ஸோ அதுக்காக அவள் வந்து ஒரு 3 பொண்ணை சூஸ் பண்ணி அந்த 3 பொண்ணில் யார் ரொம்ப பெஸ்ட்டோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் அவனோட லைஃப் கோலாகவே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து அவனோட பர்சனல் கெயின் தான் முக்கியமாக தெரியுது தவிர அந்த 3 பெண்களோட வந்து ஃபீலிங்ஸை பற்றி அவன் கவலைப்படலை. ஸோ இந்த மாதிரி ஆட்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் டேட்டர்னு பேசிக்கலி சொல்லுவாங்க, மேல் ஷாவனிஸ்ட்னு சொல்லுவாங்க. சீரியல் டேட்டர்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு மல்டிபிள் நிறைய பேரை வந்து அட் அ டைமில் வந்து டேட் பண்ணிகிட்டு இருக்க ஆளை தான் வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் ஸோ இப்படி தெரிஞ்சவொடனே தேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு ரொம்ப மனம் உடஞ்சி போகிறா. பட் ஆனால் அவள் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் மேட் விமன் இல்லையா? ஸோ அதனால் வந்து அவள் மனம் தளராமல் என்ன பண்ணுறா, நம்மளை மாதிரி இருக்க இன்னும் 2 பொண்ணுங்களை வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறா. அப்போ ஃபஸ்ட்டு ஜோதி அப்ரோச் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறா. ஜோதி ஒரு ஸ்ட்ராங்கான போல்டான விமன்றால அவளால் இந்த விஷயத்தை புரிஞ்சிக்க முடியுது, தெரிஞ்சுக்கிறா. பட் பிரியா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிரியாவோட அதீத காதல், கார்த்திக் மேலே இருக்க அதீத காதல்னால அவளால் இந்த விஷயத்தை ஏற்றுக்க முடியல, புரிஞ்சிக்க முடியல. ஃபைனலி கார்த்திக்கும் பிரியாவுக்கும் கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமா அவங்க சந்தோஷமாக இருந்தாங்களான்றது நமக்கு தெரியாது. மேபி அவனுக்கு கார்த்திக் வந்து குழந்தையிலும் பெஸ்ட்டான குழந்தை தான் வேணும் அப்படின்ட்டு அதில் ஏதாவது சில்லறதானே ஏதாவது பண்ணானான்னு நம்மளுக்கு தெரியாது. பட் இது வந்து ஒரு பாப்புலரான படம்ங்க இது. இந்த படத்தை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப ஒரு மேல் ஷாவனிஸ்டிக்காக ஒரு ஹீரோ பேஸ்ட் சைடில் இருந்து சொன்ன மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையை வந்து அந்த கதையில் வர இந்த 3 பெண்கள் சைட்லேருந்து நாங்கள் சொல்லணும்னு நினச்சோம். அதனால தான் இந்த ஸ்டோரி நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் நம்ம பார்த்துருப்போம். அதில் பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் பெர்ஸ்பெக்டிவில் தான் அந்த கதை சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம பார்க்கும்போதே தெரியும் இந்த கதைக்கு இன்னொரு ஆங்கிள் இருக்குது, இன்னொரு வியூ இருக்குது. அந்த வியூ வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த வியூவில் எங்களுக்கு என்னெல்லாம் படம் தோணுதோ அந்த படத்தோட கதையெல்லாம் நாங்கள் இங்கே வந்து ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஒரு கதை, அது என்ன படம்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.